நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதம், இந்த காலை வேலை, இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்டு அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வீடியோ ஆடியோருக்கான செயல்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கை கால சாதம் மக்களிட தடையெல்லாம் கிடைத்து உடைய நாம மகிமைக்காக இந்த வாக்குத்தத்த செய்தி அநேகருக்கு சுதந்திரித்து கொள்ள கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக, நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக, அப்போ நாம மகிமைப்படுவீராக. 10 மாதங்களுக்கு கிருபையாக 2020 தொடங்கி அருமையாய் கிருபையாய் நடத்தி வந்தீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய சில அடியானுக்காக, மனை பிள்ளைகளுக்காக, சபைக்காக, கிளை சபைக்காக, எல்லா மக்களையும் சுற்றியுள்ள மக்களுக்காக, ஜெபித்த மக்களுக்காக எல்லா விதத்துக்கும் பதில் கொடுத்தீரே, கோடான கோடி நன்றி அப்பா. இந்த 11ஆவது மாதமும் நீர் தருகிற இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10 மாதங்கள் கருமையாய் அருமையாய் மகிமையாய் நடத்தி வந்த திரியக தேவனுக்கு கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துவோம். நாளையில் ஒரு மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வருகிறீர்கள். இந்த புதிய மாதம் 11ஆவது மாதம் நவம்பர் மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்போம். 147ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் பின்பகுதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பின்பகுதி, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் அப்படிங்கிற வார்த்தை மிக மகிமை. இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. பலவீனன் ஆபத்தில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனன் ஆபத்தில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை.
சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. பாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. திரிய தேவன் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வார்த்தையை வெளிப்படுத்தும். அடியானை மறைத்து நீ பேசு. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் சங்கீதம் 147:13 வாசிக்க கேட்போம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை உன்னிடத்தில் உன் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளை. கேட்கிற வாக்குத்தத்தம் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எல்லா விதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உரிமையான வாக்குத்தத்தத்தை கட்டாயம் விசேஷமாக தேவ பிள்ளைகளை சுதந்திரித்து கொள்ளலாம். யாரெல்லாம் என் பிள்ளைக்கு இன்னும் வேலையில், குழந்தை பாக்கியத்தில், திருமண காரியத்தில் எந்தெந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ஏங்குகிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளை உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். பயப்படாதீங்க. நம்ம ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதானே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் முதலாவது இந்த மாத வாக்குத்தத்தம் யாருக்கு அப்படின்னா 147 சங்கீதம் 11 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். முதலாவது யாருக்கு இந்த மாதத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போறாரா? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கீங்கட. கிருபைக்கு கீழ்பட்டிருந்தாலே பாவம் மேற்கொள்ளாது. அந்த கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ, 1:28 லூக்கா 1:28 மரியாதை இருக்கிற வீட்டில் போய் தூதன் உள்ளே போய், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிச்சார். அப்போ அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவங்க அப்படின்னா, என் தேவன் எனக்காக நன்மையை செய்யட்டும், திருமணம் நடத்தட்டும், குழந்தையை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த பிரயாசம்லாம் கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டு காத்திருக்கிற பிள்ளைங்க, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு பிரியமானதை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். முதலாவது அவருக்கு பயந்து காத்திருக்கிற பிள்ளைங்க. ரெண்டாவது, அடுத்த வசனம் படிமா. எருசலேமே எருசலேமே கர்த்தரை சோத்தரி, நன்றி சொல்லுகிற கூட்டம். அடுத்து சீயோனே உன் தேவனை துதி, அவரை மகிமைப்படுத்துகிற கூட்டம். அப்போ
அப்போது முதலாவது காத்திருக்கிறது, அவருக்கு பயப்படுகிற பிள்ளை அப்படின்னா, ஆபிரகாம் தன் ஒரே மகனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே சொல்கிறார், இப்போது உன்னை பற்றி அறிஞ்சிட்டம்பா, நீ எனக்கு பயப்படுகிறவன். அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை வெளிப்படுத்தினது. அந்த கிருபை என்பது என் தேவனாய் எனக்கு ஆசீர்வதிக்கும். யெகோவா இறை எல்லாம் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதனால தான் மகனுக்கு பதிலாக அங்கே ஒரு கெடாவை அவர் குறித்த இடத்துல, அவர் சொன்ன இடத்துக்கு வரும்போது சொன்னதை செய்யும்போது, சொன்னவர் மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், ஆபிரகாமுக்காக மகனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பலிக்கென்று ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டது. அதுதான் உலகத்தோடு நமக்காக பலியான கிறிஸ்து இயேசு அடையாளமாக இருக்கிறார். அதே போல் தேவ பிள்ளை இந்த மாதத்தில் அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்க பிள்ளைகளை பிரியமாக இருக்கிறார். எதற்கா? நம்ம ஆசீர்வதிக்க. சிறுவேளை ஆசீர்வதினா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. அவங்க தேவனை நன்றி உள்ளத்தோடு காத்திருக்கிறாங்க. தேவன் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அடுத்த படிப்பாங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஏகாவேசம் ஒப்பு கொடுக்கப்பட்ட எஸ்தரை போல கன்னி மாடத்தில் காத்திருந்து பட்டத்து இளவரசி ஆயத்தமாக்கி அகாசுவேரு காத்திருக்கிறாரு. பட்டத்து இளவரசை ஏற்றுக்கொள்ள இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் தாழ்பாலை ஏகாவேசம் ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னி மாடத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எஸ்தரை போல தாயும் தகப்பும் இல்லாத 4 தலைமுறை அடிமையாக கிடந்த ஒரு அடிமை பெண்ணாக இருந்த எஸ்தருக்கு ஒரு அகாசுவேர் காத்திருக்கிறாரே. வளர்ப்பு தகப்பு முருதகாய் சொல் கேட்டு நடந்தது போல பட்டத்து இளவரசி ஆனபோது சொல் கேட்டு நடந்தாலாம். அவளுக்காக காக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அவளால் நியமிக்கப்பட்ட ஒரு மேன்மைக்கு கடந்து வருவது காரணம் வளர்க்கப்பட்ட தகப்பண்ட சுதந்திரிக்கப்பட்ட மேன்மையில் இப்போவும் முருதாயிட்டு தான் ஆலோசனை கேட்பான். அந்த மகிமைக்குள்ளே இருந்ததுனால பார்க்குற எல்லாரும் கண்களும் தயவிடைச்சது. உடனே பொற்கிரீடத்தை எடுத்து ராஜா வச்சுட்டேன். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க. உங்களை பத்திரமா பாதுகாக்கிற எதுக்கு தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்க தான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்க்குற எல்லாரும் கண்களும் தயவிடைக்கும். எஸ்தருக்கு தயவிடைச்ச போல பொற்கிரீடத்தை சுட்டப்படுறார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் நீ சுதந்திரிக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரார். அப்படிப்பட்ட நன்மையை பெறும்போது அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? தேவன் தருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு சமாதானமாக இருக்குமா? அடுத்து உச்சிதமான கோதுமை நல்லாலும் திருப்தியாக இருப்பீங்க. தோத்திரம் முன்னை பின்னை பாருங்க. தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அவன் நன்றியோடு இருக்கிறான், தேவனை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறான், அவனை பத்திரமா பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். எதற்கு? அவன் எல்லைகள்லாம் சமாதானமாக இருக்கணுமா? ஆசீர்வாதம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மேலே சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு பயந்து காத்திருக்கிற பிள்ளைங்க கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. அவர் பிரியமாக இருக்கிற காரணம் அவரை துதிக்கிறாங்க, அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளைகள் பத்திரமா பாதுகாக்கப்படுது. தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட நன்மையா? சமாதானமாக இருக்குமா, திருப்தியாக இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் தேவன் தருகிறதெல்லாம் சமாதானம், திருப்தியாக இருக்கும். உலகம் எல்லாமே மனுஷ முறைமையின்படி, திறமை அறிவின்படி நிறையா திருமணங்கள் நடக்குது. சில காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் அதுக்கு பிறகு ஏண்டா கல்யாணம் முடிச்சேங்கிற மனநிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் தேவனுக்கு காத்திருந்து அவர் கிருபையை பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கிருபை பெற்றவளே வாழ்க்கை சொன்ன தூதன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீங்கள் ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சபைக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பீங்க, எல்லாருக்கும் மேலேயும் ஆசீர்வாதமாக இருங்க.
அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை இந்த மாதத்தில் அவருக்கு பயந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே உங்களுக்கு ஒரு கிரீடத்தை சூட்ட வரார், ஆசீர்வாத நன்மையை கொடுக்க வரார். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சமாதானமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இந்த மாத வாக்குத்தத்தம் பெற வேண்டிய பிள்ளைகளே, உன்னிடத்தில் உன் பிள்ளைகள் ஏகாய்வசம் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா கன்னிகை மாடத்திலும் அநேக பெண்கள் இருந்தாங்க. எஸ்தருக்கோ ராஜாவின் கண்களை தயவடைச்சு, அதே மாதிரி தான் இந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்கோ ஆண்டவருடைய கண்களை தயவு கிடைச்சது. இந்த தயவு என்ன செய்யும் தெரியுமா? அந்த மகிமையான பட்டத்து இளவரசி ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறது. ஒரு நல்ல மேன்மையான ஸ்தானம். 127 நாடுகளுக்கும் ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டது காத்திருந்த காரணம், அவள் ஏகாய்வசம் ஒப்பு கொடுக்கப்பட்டான். நல்ல தகப்பண்ட வளர்க்கப்பட்டிருந்தா. அதுக்கு பிறகுதான் நல்ல இடத்துல வளர்க்கப்பட்டா, நல்ல விதத்தில் ஜோடிக்கப்பட்டா, நல்ல விதத்தில் அவள் பட்டத்து இளவரசியை முடிசூட்டப்பட்டா. வளர்க்கப்படுதல், அலங்கரிக்கப்படுதல், ஆசீர்வதிக்கப்படுதல். இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லைகளெல்லாம் அப்படி இருக்குது. சமாதானம். இந்த பட்டத்து இளவரசியை உட்கார்ந்த எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக 127 நாடுகளுக்கும் இருந்த சிறையிருப்பு மாறுது. சூசான் நகரமே மகிழ்கிறது. அடுத்து திருப்தி, பூரிங்கிற பண்டிகை கொண்டாடி ஜனங்களெல்லாம் ஒரு திருப்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உன்னிடத்திற்கும் பிள்ளைகளை, சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், யாராக இருக்கிறீங்களோ கர்த்தருடைய காத்திருந்து அவர் பயந்து என் பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை காத்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்த வாக்கு தத்துவம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சமாதானமும் திருப்தியாக இருக்கும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நடு செலுத்துகிறோம். இந்த 11வது மாதம் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உன்னிடத்தில் இருக்க உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது சமாதானம் உள்ளவைகளாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எப்படிப்பட்ட மேலான மகிமை பொருந்திய வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தை கொடுத்துருக்கிறீங்க. எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுதந்திரிக்கட்டும், சாட்சி சொல்லட்டும், நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தரை பரிசுத்தம், என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாய் தேவன் அன்பு, பரிசுத்தம், பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்து வருவன் இடைத்திருந்து காப்பதாக. ஆமீன், ஆமீன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதித்து முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா.